இந்த வீடியோவில் நம்ம எப்படி ஹேரை வந்து காய வைக்கிறோம், ஹேருக்கு எதுவும் சீரம் யூஸ் பண்ணுறோமா இல்லையா, எப்படிலாம் ஹேரை ட்ரை பண்ணி ஹேரை வந்து கோம் பண்ணுறோம், அதே மாதிரி ஸ்ட்ரெயிட்னிங் பண்ணுறோமா இல்லையா அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக நம்ம வீடியோவில் இருக்குது. பாருங்கள், நான் வந்து ஹேருக்கு வந்து ஸ்ட்ரெயிட்னிங்லாம் பண்ண மாட்டேன். குளிச்சுட்டு வந்ததும் இந்த மாதிரி டவல் வச்சு கட்டிட்டு வந்து தலையை வந்து இப்படி விரித்து தண்ணியை வந்து என்ன செய்வேன்னா தட்டி விடுவேன். இது சவுண்டு வந்து ஒருத்தவங்க வந்து ரொம்ப ஆசையாக கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த சவுண்டு மட்டும் எப்படி இருக்குன்னு கேட்டுக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி தான் நான் என்ன செய்வேன்னா ஹேரை வந்து நல்லா தட்டி விட்டுட்டு இப்போ நான் வந்து ஃபேனில் காய வைப்பேன். அதே மாதிரி நம்ம வந்து சன்லைட்லேயும் காய வைக்கலாம். இப்போ நீங்கள் வந்து சன்லைட்டில் வந்து காய வச்சிங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். இல்லை எமர்ஜென்சி நீங்கள் வந்து வெளியில் கிளம்பணும் அப்படின்னா இந்த மாதிரி ஃபேனில் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த மாதிரி அதாவது நம்ம டவர் ஃபேனுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இது வந்து ஏர் கூலர் கிடையாது. கிட்டத்தட்ட நம்மளோட ஃபேன் எப்படி டேபிள் ஃபேன் இருக்கோ சேம் அதே மாதிரி தான். அதில் ஸ்பீடு அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இதுலேயும் ஸ்பீடு வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இருக்குது. ஸோ நான் வந்து இந்த மாதிரி தான் ஹேரை வந்து ட்ரை பண்ணுவேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து காய வச்சிங்கன்னா உங்கள் ஹேர் வந்து பிரேக்கேஜ் எதுவும் ஆகாது. ஹீட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா தான் உண்டு. நான் வந்து அந்த மாதிரி எதுவுமே நான் யூஸ் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி ஃபேனில் காய வைப்பேன், இல்லைனா சன்லைட்டில் காய வைப்பேன். டைம் இருந்தால் சன்லைட்டில் போய் நிதானமாக நின்று பொறுமையாக காய வைப்பேன். இல்லைன்னா இந்த மாதிரி ஃபேனில் தான் பெரும்பாலும் நான் வந்து காய வைக்கிறது. அதே மாதிரி நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருந்துச்சு. நீங்கள் வந்து தலையை வந்து எப்படி நம்ம வந்து இன்வெர்ஷன் மெத்தடில் வந்து கோம் பண்ணும்போது ஹேர் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகுது, பின்னாடி தூக்கி போட்டால் நிறைய சிக்கல் வருது அப்படின்ட்டு. அதுவும் இந்த வீடியோவில் வந்து நான் டீட்டெயிலாக காமிச்சிருக்கேன். அதாவது எக்ஸ்பிளைன் பண்ணுறத விட நம்ம வந்து செஞ்சு காமிக்கும் போது தான் எல்லாருக்குமே வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ அதனால தான் நான் வந்து குளிச்சுட்டு வந்ததும் நீங்களே பார்த்துருப்பீங்க, ஹேருக்கு எந்த சீரமோ எதுவுமே நான் யூஸ் பண்ணலை. நேச்சராக நான் வந்து சீகக்காய் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதையும் ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. ப்ராப்பராக எப்படி வந்து சீயக்காய் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் காமிச்சிருக்கேன். அதே மாதிரி இன்ஸ்டண்ட்டாக ரெடி ஆகணும், ஷாம்புக்கு பதிலாக சீயக்காய் யூஸ் பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். அது வந்து நம்ம நார்மலாக டேப் வாட்டர் வச்சே நம்ம வந்து நல்லா பீட் பண்ணுற மாதிரி தண்ணியில் கரைச்சோம்னா சூப்பராக வரும், நுறையா அடிச்சுக்கிட்டு வரும். அதையும் நம்ம தலையில் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிட்டு நீங்கள் ஹேரை வந்து வாஷ் பண்ணலாம். அதுவுமே சூப்பராக தான் இருக்கும். பட் நீங்கள் வந்து கஞ்சி தண்ணி வச்சு யூஸ் பண்ணும்போது ஹேர் வந்து க்ரோத் வந்து விசிபிளாக நீங்கள் வந்து பார்க்கலாம். இது வந்து இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து குளிச்சுட்டு போகும்போது இதுவும் நல்லாயிருக்கும். பட் அந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப பெனிஃபிட். இதுவுமே பெனிஃபிட் தான், பெனிஃபிட் இல்லாமலாம் இல்லை, நல்லாயிருக்கும். ஸோ அதுவும் ஒரு நாள் நான் வந்து ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே மாதிரி நீங்கள் மெயினாக இந்த பின்னாடி மண்டையில் தான் நல்லா காய விடணும். ஏன்னா அது வந்து நமக்கு வந்து சளி பிடிக்கும். ஸோ நீங்கள் வந்து பின்னாடி மண்டையை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி தலையை வந்து நல்லா காய விடுங்க. நான் இந்த மாதிரி விரலை வச்சு தான் தலையில் வந்து தேய்ச்சி தான் காய விடுவேன். ரொம்ப ரப் பண்ண மாட்டேன், ஸ்மூத்தாக பண்ணுவேன். பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து ஸ்பீடாக தெரியலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஈவனாக படுற மாதிரி நல்லா காய விடுங்க. நம்ம காய விடுறதா இருக்குது. இது எதுக்காக நான் வந்து பாஸ் பண்ணாமல் அப்படியே உங்களுக்கு நான் காமிச்சிட்ருக்கேன் அப்படின்னா என்ன நினைக்கிங்கன்னா, நான் வந்து ஹீட்டர் யூஸ் பண்ணுறேன், அதாவது அதே மாதிரி ஹேரை வந்து ஸ்ட்ரெயிட்னிங் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிங்க. கிடையாது. நேச்சராகவே எனக்கு வந்து ஹேர் வந்து ஸ்ட்ரெயிட்டனான ஹேர் தான். ஸோ அதனால தான் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய சிக்கல்லாம் இருக்கும். ஸோ இந்த சிக்கல் எல்லாத்தையுமே எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறதையும் நான் காமிப்பேன்.
அதே மாதிரி நான் தலையை காய வச்சுட்டே நான் வந்து சீப்பு வந்து போட மாட்டேன், சிக்கலும் எடுக்க மாட்டேன். நீங்களே பார்ப்பீங்க, நான் வந்து பிரித்து பிரித்து விட்டு தான் நான் வந்து ஹேரை வந்து காய விடுவேனே தவிர சீப்பு வச்சியோ இது வச்சியோ பண்ண மாட்டேன். மெயினாக நான் வந்து தலைக்குள்ளே தான் கான்சன்ட்ரேட் பண்ணி தலையை காய விடுவேன். ஏன்னா உங்களுக்கு வந்து முடி வந்து காஞ்சிரும், ஆனால் மண்டைக்குள்ளே தான் காயாது. அதனால் மெயினாக நீங்கள் வந்து முடியை காய வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து தலைமுடி வந்து நீங்கள் கேஷுவலாக விட்டு போனீங்கன்னா அதுவே காஞ்சிரும். இல்லைனா இந்த மாதிரி ஃபேன்லேயே ஃபஸ்ட்டு முடி தான் காயும். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், எனக்கு வந்து ஓரளவு நல்லாவே காஞ்சிட்டு சரிங்களா. சூப்பராக காஞ்சிட்டு ஹேரு பார்த்தீங்கன்னா தெரியும். மெயினாக மண்டைக்குள்ளே காய விடுங்க, இல்லைனா தலைமுடியை நிதானமாக காய விடுங்க. இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி சீவுறதுக்கு முன்னக்கூட்டி விரலை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பாட்டாக பிரித்து விரலை வச்சு இந்த மாதிரி சிக்கல் எடுப்பேன் சரிங்களா. இந்த மாதிரி சிக்கல் எடுக்கும்போது உங்களுக்கு என்ன செய்யணும், முடி வந்து ரொம்ப கொட்டாது, அதே மாதிரி பிரேக் அவுட் ஆகாது நம்ம ஹேரு. ஸோ அதனால் இந்த மாதிரி விரலை வச்சு நிதானமாக எடுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து எடுங்க. இப்படி பிரித்து எடுக்கும்போது தான் உங்களுக்கு வந்து சிக்கல் இல்லாமல் முடி கொட்டாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸை வந்து பண்ணி முடிச்சுட்டு இதே மாதிரி பார்ட்டாக பிரித்து நம்ம வந்து சீப்பு போட போகிறோம். சீப்பை வந்து தலையிலேருந்து இழுத்து பண்ணக்கூடாது. நமக்கு வந்து அடிமுடி இருக்குது பார்த்திங்களா, இந்த மாதிரி அடிமுடியிலேருந்து ஸ்மூத்தாக தான் நம்ம என்ன செய்யணும்னா சிக்கல் எடுக்கணும். சிக்கல் எடுக்கும்போது நிறையா டப்பு டப்புன்னு சவுண்டு கேட்க தான் செய்யும் நம்ம ஹேரில். பயந்துடாதீங்க, ஹேர் வந்து உடஞ்சிருமான்ட்டு. நீங்கள் இந்த மாதிரி மரக்கட்டை சீப்பில் யூஸ் பண்ணும்போது ஹேர் வந்து பிரேக் அவுட் ஆகியோ இல்லை எது பண்ணியோ பிய்யாது. உங்கள் கண்ணு முன்னாடியே தான் நான் வந்து இழுக்கிறேன், எவ்வளோ ஹேர் வருதுன்னு பாருங்கள். அந்த அளவு ஹேர் வராது, மிஞ்சி போனால் 1-2 தான் சிக்கல் மூலியமாக விழுந்து கிடக்கும். ஏன்னா நம்ம வந்து ஹேரை வந்து அவ்வளோ ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி நான் இப்படி கொண்டு வந்ததுனால தான் எனக்கு வந்து ஹேர் என்ன செய்யலைன்னா நிறையா கொட்டலை, இல்லைன்னா நிறைய கொட்டும். ஸோ நீங்கள் வந்து நல்லா ப்ராப்பராக ஹேரை வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் வந்து 2 ஹேருக்கு விசிபிளாக பாருங்கள். ஒன்று வந்து சிக்கலோடு இருக்குது, இன்னொன்று வந்து நான் சீப்பு தலை சீவி இருக்குது. ஸோ ஸ்ட்ரெயிட்டன் பண்ண மாதிரி தான் ஹேர் வந்து இருக்கும். ஆனால் நான் ஸ்ட்ரெயிட்னிங் பண்ணலை, ஏன்னா என் ஹேரே நேச்சராகவே ஸ்ட்ரெயிட்டனான ஹேர் தான். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி பார்ட்டாக பிரிக்க முடியலன்னா மொத்தமாக இப்படி போட்டு மொத்தமாகவே நீங்கள் என்ன செஞ்சுக்கலான்னா ஹேரை வந்து இந்த மாதிரி நிதானமாக சிக்கல் எடுக்கணும். ஆனால் பொறுமையாக எடுங்க, ரொம்ப போட்டு பிச்சு எடுத்துடாதீங்க. நான் வந்து ஸ்மூத்தாக தான் எடுக்கிறேன், பார்க்குறதுக்கு வேணால் ஹாஷாக தெரியலாம், பட் நான் வந்து ஸ்மூத்தாக தான் எடுக்கிறேன். நீங்களே பாருங்கள் பொறுமையாக நான் எப்படி எடுக்கிறேன்னு. இன்னும் நிறைய டிப்ஸ் இருக்குது, அதையும் நான் சொல்கிறேன். அதே மாதிரி இப்படி ஏதாவது ஒரு சொட்டை விழுந்த மாதிரி முடியில் வந்து விழும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி சொட்டை விழுந்துச்சு அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணணும், இல்லைனா தான் மண்டையோடு பிச்சுக்கிட்டு முடி வந்து கையில் வந்துடும். ஸோ அதை எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணி பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்வெஷன் மெத்தடில் பண்ணுங்கன்னு ஆல்ரெடி நான் காமிச்சிருக்கேன், இதை நேர்லேயே காமிக்கிறேன் பாருங்கள். எப்படி கையில் சொட்டைகள்லாம் நிறையா வருதுன்னு. நம்ம அதை வந்து ரிமூவ் பண்ணி தான் போடணும். அந்த நாட் எல்லாமே நம்ம ஹேரில் வந்து ஒட்டிகிட்டு தான் இருக்கோம். நம்ம நிதானமாக எடுக்கிற விதத்தில் தான் இருக்குது சரிங்களா. இந்த மாதிரி பெரிய பல்லு கோம்பை வச்சு இழுங்க, பெரிய பல்லு இல்லாமல் சின்ன பல்லை வச்சு இழுக்காதீங்க, ரொம்பவே ஹேர் வந்து கொட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எந்த அளவுக்கு ஹேரை வந்து சிக்கல் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்ட்டு. இருந்துமே எனக்கு வந்து நிறையா அங்கங்கன்னு சொட்டைகள் வரும். ஏன்னா நம்ம வந்து ஃபேனில் காய விட்ருக்கோம் பார்த்துருக்கீங்களா, அதனால அங்கங்கன்னு என்ன செய்யணும் போய் நின்றுக்கிட்டு இருக்கோம். நம்ம வந்து அதை எப்படி சீப்பில் இது பண்ணாலும் சீப்பில் மாட்டுது அப்படின்னா சீப்லேயே மாட்டி இழுக்கக்கூடாது. சீப்பில் மாட்டுச்சுன்னா கையால் அப்படியே அழகாக ஸ்மூத்தாக எடுத்து விடணும். ஸோ அப்படி எடுத்து விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும் உங்கள் ஹேரும், அதே மாதிரி முடியும் கொட்டாமல் வரும். இல்லைனா சொட்டையோட கையில் வந்துடும். அந்த நாட்டு முடிச்சு போட்டிருக்கு பார்த்திங்களா, அந்த முடிச்சியோடு உங்கள் கையில் என்ன செஞ்சிடும்னா முடி கையில் வந்துடும். ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. இப்போ உள்ள முடிக்கும் இப்போ உள்ள முடிக்கும் உங்களுக்கு விசிபிள் தெரியும். இன்னொன்று நான் பாஸ் பண்ணலை, அதே மாதிரி நான் வந்து கட் பண்ணி நான் எடுக்கலை, நான் அப்படியே தான் உங்களுக்கு விசிபிளாக காமிக்கணுமே காமிச்சிட்ருக்கேன். ஏன்னா அப்படி காமிச்சா தான் உங்களுக்கும் விசிபிளாக எப்படி இருக்குது அப்படின்னு தெரியும். அதனால தான் இந்த மாதிரி ஹேரை வந்து கோம் பண்ணும்போது ஸ்மூத்தாகவும் இருக்கும், ஹேர் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். சிக்கல் எவ்வளோத்துக்கு இல்லாமல் நம்ம ஹேரை பார்த்துக்குறோமோ அவ்வளோத்துக்கு நம்ம ஹேரை வந்து நம்ம ப்ரொடக்ட் பண்ணுறோன்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு நாட்டு முடிச்சு நல்ல பெரிய முடிச்சியாக கிடக்கு. இப்போ நான் என்ன செய்வேன்னா லைட்டாக இப்படி கோம்பை வச்சு இழுத்து விட்டு பார்ப்பேன்,
இப்போ வந்து போயிட்டு இப்படி போகலைன்னு வைங்களேன், நான் வந்து இன்னுமே பொறுமையாக கையை வச்சு வச்சு தான் எடுப்பேன், இல்லைனா பிரித்து பிரித்து விட்ருவேன். இப்போ என் ஹேர் வந்து சூப்பராக ஆயிட்டு. இந்த மாதிரி இன்வெஷனில் பண்ணிவிட்டு எல்லோரும் என்ன கேட்குறாங்கன்னா, இப்படி தூக்கி பின்னாடி போட்டால் முடி வந்து சிக்கலாகுது அப்படின்ட்டு. நீங்கள் அப்படி போடுங்க, அப்படி போட்டாலும் ஓகே தான், இல்லைனா 2 பார்ட்டாக பிரித்து போடணும். இது நான் ஆல்ரெடி மெசேஜ் போட்டிருந்தேன், உங்களுக்கு புரிஞ்சுதா புரியலையா அப்படின்னு எனக்கு தெரியல. இது வந்து நிறைய பேர் இந்த டவுட்டை கேட்குறீங்க. ஸோ நான் அதையும் எப்படி அப்படின்னு இந்த வீடியோவில் வந்து நான் காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். ஹேர் எவ்வளோ அழகாக ஸ்மூத்தாக இருக்குன்னு நான் கை மட்டும்தான் போட்டு வாஷ் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், ஹேரை வந்து நான் என்ன செய்வேன்னா இந்த மாதிரி எடுத்து பின்னாடி தூக்கி போட்டுருவேன். நான் உங்களுக்கு எதுக்கும் டெமோ காமிக்கேன் பாருங்கள். இப்படி தான் தூக்கி வழக்கமாக போடுவேன். இப்படி போட்டால் எல்லோரும் ஹேர் வந்து சிக்கல் விழுதுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி போட்டுட்டு ஹேரை வந்து நான் எப்படி தூக்கி விட்டேனோ அந்த மாதிரி தூக்கி விடுங்க, சிக்கல் வந்து கம்மியாக தான் இருக்கும். இப்போ பாருங்கள், சிக்கலே இல்லாமலாம் இல்லை, சிக்கல் இருக்க தான் செய்யுது, 1 2 இருக்கும். ஆனால் பெரிய பல்லு கோம்பு வச்சு தான் இழுக்கணும். பார்த்தீங்களா, தெரியுதா? நான் வந்து லைட்டாக தூக்கி 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 தான் விட்டு விட்டு என்ன செய்வேன்னா இழுத்து விடுவேன். இந்த மாதிரி முன்னாடி போட்டு சிக்கல் எல்லாத்தையும் ஸ்மூத்தாக எடுத்து விட்டுருவேன். ஹேர் நல்லா பவுன்ஸியாகவும் இருக்கும். நீங்கள் வந்து இன்வெஷன் மெத்தடில் போட்டுட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பின்னாடி தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் எந்த ஹேர் ஸ்டைல் வேணால் பண்ணுங்கள். ஹேர் வந்து ரொம்ப பவுன்ஸியாக இருக்கும், ரொம்ப சப்பட்டையாக அமைங்கி இருக்காது. ஸோ இதெல்லாம் யாருக்கும் தெரியுமான்னு தெரியல. இல்லை எனக்கு வந்து நான் வந்து ஃப்ரீ ஹேர் விடுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து பேசிக்காக அவங்களுக்கு வந்து இன்வெஷனில் போட்டுட்டு இந்த மாதிரி போட்டிங்கன்னா ஹேர் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப பவுன்ஸியாக தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் எப்படி தூக்கி விட்டேன்னு பார்த்தீங்களா, இந்த மாதிரி கையை வச்சு தூக்கி தூக்கி இழுத்து விட்டிங்கன்னா ஹேர் வந்து ரொம்ப பவுன்ஸியாக அழகாக இருக்கும். இப்போது இது வந்து போனஸ் டிப்ஸு, ஓகேங்களா? இது வந்து ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பார்க்குறவங்களுக்கு தான் இந்த டிப்பு வந்து உண்மையாகவே உபயோகமாக இருக்கும். என்னென்னா, நீங்கள் வந்து கேட்டிருக்கீங்கள இன்வெஷனில் போட்டு எப்படிங்க சிஸ்டர் நிறைய ஹேர் ஃபால் ஆகுது, ரொம்ப அதிகமாக கொட்டுது அப்படின்ட்டு. ஸோ நான் அதுக்காக தான் இப்போ இதையும் காமிக்கிறேன். இன்வெஷனில் போட்டு 2 பார்ட்டிஷனாக ஹேரை வந்து பிரிக்கணும். ஸோ இதே மாதிரி 2 பார்ட்டிஷனாக என்ன செஞ்சுருங்க, இப்படி சைடு விட்டு ஹேரை வந்து பிரிச்சுக்கோங்க, சரிங்களா? இப்படி பிரிச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு சைடுன்னு கோம்ப் பண்ணி நம்ம வந்து பின்னாடி ஹேரை வந்து போட போகிறோம். ஸோ இந்த மாதிரி சைடு நீங்கள் வந்து எடுத்து ஹேரை வந்து கோம்ப் பண்ணி பின்னாடி போடும்போது உங்களுக்கு என்ன செய்யாதுன்னா ஹேர் ஃபால் வந்து இருக்காது. இப்போ பாருங்கள், 2ஆக வந்து பார்ட்டிஷனை வந்து நம்ம வந்து கரெக்டாக சென்டராக பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு இப்படி பிரித்து நல்லா சிக்கல் எடுத்து நீங்கள் வந்து பின்னாடி போடும்போது உங்களுக்கு வந்து என்ன செய்யாதுன்னா நிறையா ஹேர் வந்து கொட்டாது, நிறைய சிக்கல்னால சொட்டையும் விழாது, முடிச்சு விழாது. ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்கள் ஹேரை பின்னாடி போட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்னா ஹேர் வந்து அப்படியே தான் இருக்கும், அவங்களுக்கு வந்து சிக்கல் இருக்காது, சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து இன்வெஷனில் போட்டு அப்படி பின்னாடி போகிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஹேருக்கு வந்து எந்த டேமேஜும் வராது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா எனக்கு வந்து கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி மெயினாக எனக்கு வந்து எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்னு கேளுங்க. நான் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து நான் டெமோவாக ரியலாக என்னோடய ஹேர்லேயே உங்களுக்கு வந்து செஞ்சு காமிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இன்னும் நிறைய பேர் நிறைய வீடியோஸ் கேட்டிருக்கீங்க. ஸோ எனக்கு தனியாக இன்ஸ்டாகிராம்லேயும் சென்ட் பண்ணியிருக்கீங்க. நான் அவங்களுக்காகவும் நிறைய வீடியோஸ் வந்து அப்கமிங்கில் கண்டிப்பாக நான் வந்து காமிப்பேன். தேங்க்யூ ஸோ மச். பாய் ஃபேமிலிஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.